அண்டர் இன்சூரன்ஸ் இஸ் த கிரைம். அதாவது லைஃப் இன்சூரன்ஸே இல்லை அப்படின்னா அது வந்து டோட்டலி வந்து ஒரு கிரைம் தான். அந்த ஃபேமிலிக்கு பண்ணுற துரோகம். மந்த்லி 1 lakh மேலே நான் ஏர்ன் பண்ணுறேன், ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு சேவிங்ஸுமே நான் பண்ணலை. லைஃப் இன்சூரன்ஸை பற்றி யாரும் எனக்கு வந்து அவ்வளோதான் சொல்லலை, வந்து கேட்பாங்க, பட் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலை. ஏஜ் 30-35 ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஆனுவல் இன்கம் சப்போஸ் 10 lakh இருக்குது அப்படின்னா அதில் அவங்களோட 10 times ஆஃப் கவரேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாங்கிறது ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன். டேர்ம் இன்சூரன்ஸ் தான் மேஜராக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது சப்போஸ் எனிதிங் ஹேப்பன் அப்படின்னா அந்த வாட் எவர் த சம் அஷ்யூர்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தருக்கு இன்கமே இல்லை, அவரை டிபெண்ட் பண்ணி யாருமே இல்லைன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. Hello and welcome to Success Secrets. This is yet another episode and we have an eminent, energetic and experienced Mr. Vishwanathan, a life insurance consultant. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்க கண்ணன். சார், லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன, ஏன் ஒருத்தர் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதை முதல்ல எனக்கு புரிய வைங்களேன். தேங்க்யூ, அருமையான கொஷின். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. எப்படின்னா அந்த ஒரு ஃபேமிலி ஹெட்டு, அதாவது பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, அவரை நம்பி தான் அந்த ஃபேமிலியே இருக்குது அப்படின்னா அவருடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபேமிலியில் அவங்களுடைய டிபெண்டன்ஸ் எல்லாம் சர்வை ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போது இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன் இன் பிட்வீன் த லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இந்த லைஃப் இன்சூரன்ஸ் தான் அந்த ஃபேமிலிக்கு ஒரு பிக்கர் ரோலை வந்து கொடுக்குது. எப்படின்னாக்க லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது வந்து அந்த ஃபேமிலியோடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஒருத்தருடைய ஹியூமன் லைஃப் வேல்யூ என்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அவருடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அப்போது அவருடைய ஃபியூச்சர் கோல் எல்லாத்துக்குமே வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பெரிய ரோல் எடுக்குது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பிக்கர் லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணாது, பட் சம்ஹவ் ஷேரிங் அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குது. வண்டர்ஃபுல் சார். இப்போ இந்த இன்சூரன்ஸ் கன்சல்டிங் அப்படிங்கிற அந்த தொழிலில் ஒரு 24 வருஷமா நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த 24 வருஷத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்ஐசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலமா நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளவு வருஷமா நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயம் பார்த்திருக்கீங்க அந்த எல்ஐசி அப்படிங்கிற கம்பெனில. என்ன பாத்தீங்க எல்ஐசியில? எஸ், கண்டிப்பா. நான் எல்ஐசியை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு வந்தது 2001. அப்போ ஒரு மேஜர் ரோலில் வந்து எல்ஐசி இருந்தது. ஏன் அப்படின்னா 1956 எல்ஐசியை வந்து ஸ்தாபனம் பண்ணாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அரௌண்ட் 246 பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அப்போ வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்குனாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 5 crores வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியும் கொண்டு வந்தாங்க. ஏன் நான் லைஃப் இன்சூரன்ஸை எல்ஐசியை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த டைமில் லைஃப் இன்சூரன்ஸ் பெரிய ரோல் கொடுத்தது வந்து எல்ஐசி தான். ஏன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய நிறுவனமாக உருவாக்கி ஒரு மோனோபோலியாக இருந்தாங்க. அதோடு இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட் வந்து அதில் பெரிய ரோல் கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, மணி சம்மந்தப்பட்டதுனால அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கேரண்டி கொடுக்குது அப்படின்னா அந்த சாவரன் கேரண்டியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இது மக்களுக்கு வந்து இந்த பிராண்டு மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியமோ, அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அதோடைய பேக்ரவுண்டு என்ன, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, நாளைக்கு நான் இல்லாட்டினா கூட என்னுடைய ஃபேமிலியை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு தகுதி அந்த கம்பெனிக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் நான் மெயினாக வந்து பார்த்தேன், எல்ஐசியை சூஸ் பண்ணேன். வண்டர்ஃபுல் சார். பிராண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது வந்து எல்ஐசி அப்படிங்கிறது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் மாதிரி. லைஃப் இன்சூரன்ஸ்னாலே வந்து எல்ஐசி தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்து பழகின ஒரு விஷயம். எல்ஐசியோட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் சார். அதுல பாத்தீங்கன்னா காப்பீடு பத்தி பேசுறாங்க, சிறு சேமிப்பு பத்தி பேசுறாங்க, முதலீடு பத்தி பேசுறாங்க, ஒரு சில இடத்துல வந்து வாழ்க்கை பத்தியும் கனவுகள் பத்தி பேசுறாங்க. ஸோ யாருக்கு என்ன மாதிரியான ஒரு பாலிசி வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி அதை சூஸ் பண்ணி கொடுக்குறீங்க அவங்களுக்கு? அருமையான கொஸ்டின் இது. எப்படின்னா, நான் ஒரு கஸ்டமரை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு நேரடியாக போய் அது ஒரு மற்றவங்க ரெஃபர் பண்ணியோ இல்லை என்னுடைய டைரக்ட் கான்டாக்ட்லேயோ ஏதோ சம்பவ் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படி தான் எங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்ட்ஸே அமையுது. அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலி யார் என்னங்கிறத நான் நேரடியாக விசிட் பண்ணும்போது
அப்போ அந்த ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க, அந்த ஃபேமிலியுடைய ஹெட் யார், பிரெட் வின்னர் அவர் என்ன பண்ணுறாரு, என்ன தொழிலில் இருக்கார், ஓன் பிஸ்னஸா இல்லை சேலரிடு பர்சனா, அந்த ஃபேமிலியில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவர் அந்த எத்தனை பேர் அந்த ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை பேருடைய இன்கம் அந்த கம்பெனியில் அந்த ஃபேமிலியில் இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுடைய கோல் என்ன, அவங்களுடைய ஃபியூச்சர் இது ட்ரீம் என்ன, இதெல்லாத்தையுமே நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் ஏன் பண்ணல, இந்த கொஷின் எல்லாமே வந்து அவங்களுடைய வாயாலே வந்துடும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து மந்த்லி 1 lakh மேலே நான் ஏர்ன் பண்ணுறேன், ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு சேவிங்ஸுமே நான் பண்ணலை, லைஃப் இன்சூரன்ஸை பற்றி யாரும் எனக்கு வந்து அவ்வளோதான் சொல்லலை, வந்து கேட்பாங்க, பட் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலை. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு நானும் வந்து சரின்னு அதை அப்படியே விட்டுட்டே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவருடைய ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை கால்குலேட் பண்ணும்போது, ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு ஏஜ் 30-35 ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஆனுவல் இன்கம் சப்போஸ் 10 lakh இருக்குது அப்படின்னா அதில் அவங்களோட 10 times ஆஃப் கவரேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாங்கிறது ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன். அந்த HLV அப்படிங்கிறது ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன். அதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி எல்ஐசி ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஆனுவல் இன்கமில் மேக்ஸிமம் 30 times கூட நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு. ஏன் இதை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த பர்சனுக்கு இந்த அளவுக்கான கவரேஜ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன் இன் பிட்வீன் த டேம், அப்போ அந்த ஃபேமிலி வந்து இன்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த எந்த அளவுக்கு அவருக்கு மேக்ஸிமம் ஹியூமன் லைஃப் வேல்யூ சூஸ் பண்ணி அவருக்கு பாலிசி எடுத்தாரோ அது வந்து அவருடைய ஆப்ஷன்ஸ் பீரியடில் அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஃபேமிலி வந்து இப்போ இருக்கிற லக்ஸரி லைஃப் இல்லாட்டினாலும் ஒரு நார்மல் லைஃப் அவங்களால ஃபியூச்சருக்கு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி எடுக்கிறோம், அவங்களுடைய ஏஜ், பட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப்பில் இருக்காங்களா, இந்த 3 விஷயங்களை பார்த்து தான் அதை அண்டர்ரைட் பண்ணி அதுக்கான பாலிசி என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதை மாதிரி தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறோம். இப்போது டேர்ம் லைஃப் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறோம். இந்த டேர்ம் லைஃப் பாலிசி அப்படிங்கிறது என்னது, அதை ஏன் எடுக்கணும், யார் எடுத்தா சூட்டபிளா இருக்கும்? எஸ், இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான் மேஜராக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது சப்போஸ் எனிதிங் ஹேப்பன் அப்படின்னா அந்த வாட் எவர் த சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அமௌண்ட்டு அந்த ஃபேமிலிக்கு போய் சேரும். ஏன் அதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அது டேர்ம் இன்சூரன்ஸு இப்போ வந்து லயபிலிட்டி, இப்போ ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து சம்ஹவ் ஏதோ ஒரு லோன் போயிருப்பாங்க, ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஒரு லக்ஸரி கார் வாங்குறதுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ எதுக்காகவோ அவங்க லோன் எடுத்திருப்பாங்க. அந்த லோன் வந்து எதை பேஸ் பண்ணி அவருடைய இன்கம் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் இந்த இன்கம் கட் ஆயிடுச்சுன்னா அப்போது அந்த லோனோட இஎம்ஐ யார் பே பண்ணுவா? அப்போ அத்தனையுமே அந்த ஃபேமிலி அவருக்கு நம்பி பின்னாடி இருக்கிற அவங்களுடைய ஒய்ஃப் தலையில் போய் விடும். அப்போது அந்த நேரத்தில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ஃபர்தர் இஎம்ஐ கட்டுறதுக்கும் அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அந்த ஃபேமிலி சர்வை பண்ணுறதுக்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரோல் எடுக்குது. இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்கிறது. வெரி குட் சார். ஸோ இந்த எல்ஐசி பிராண்ட் வேல்யூ பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த பிராண்ட் வேல்யூவில் நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது என்ன இருக்குது, யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வந்து தீர்மானம் பண்ணுறீங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் பிளானை சொல்லி சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்க யார், அவங்களுக்கான நீடு என்ன இருக்குது, அதை நீடு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஆடிட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் பண்ணுறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் வந்து ஏதாவது அவங்கள்ட்ட இருக்கா, அது இவங்களுடைய நீடுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான பிளான்ஸ் இருக்கான்னு அதை பற்றியான ஒரு ஆடிட்டிங் பண்ணிவிட்டு அப்போது திரும்பவும் நம்ம ஃபர்தராக அவங்களுக்கு கேட்குற அவங்களுடைய கோல் அண்ட் ட்ரீம். இப்போ சில்ட்ரன்ஸ் தான், இப்போ மேக்ஸிமம் எல்லாருடைய ஃபேமிலியிலும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பேஸ் பண்ணி தான்
இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சில்ட்ரன்ஸுடைய ஃபியூச்சர் பிளானிங், அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கேர்ள் சைல்டாக இருந்தால் மேரேஜுக்கு, அது எந்த அளவுக்கு அந்த மாதிரியான பிளான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதில் பெஸ்ட்டு பிளான் எது, ரைட் பிளான், அவங்களுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான பிளான் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து எல்ஐசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மோர் தென் 20+ பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் அதில் அவங்களுடைய நீடு என்ன இருக்குது, எந்த மாதிரி பிளானை கொடுத்தா அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், அந்த டைமில் இப்போ ஒரு சன்னோ டாட்டரோ அவங்களுடைய ஏஜ் வந்து 18 கம்ப்ளீட் ஆகும்போது அவங்க காலேஜுக்கு என்டர் ஆவாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு குட் அமௌண்ட்டு அவங்களுக்கு தேவைப்படும் அந்த எஜுகேஷனை வந்து அதோடைய எஜுகேஷன் ஃபீ கொடுக்கறதுக்கும். அதே போல் வந்து ஏஜ் 25+ வரும்போது இந்த கேர்ள் சைல்டுக்கு மேரேஜும் பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. இப்போ அந்த ஹையர் எஜுகேஷனுக்கும் மணி தேவை, அதுக்கப்புறம் வந்து அந்த மேரேஜுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவை. அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் எது அவங்களால முடியும், அவங்களோட இன்கம் தகுந்த மாதிரி எந்த மாதிரியான பிளான் கொடுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு அந்த நேரத்தில் நீடு இருக்குது, இன்றைக்கி இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் அது வந்து டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் கூட ஆகும். இன்றைக்கி எஜுகேஷனே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுடைய இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து மினிமம் 7 to 8 lakhs ஆகுது இன்ஜினியரிங் காலேஜ் போகணுன்னா. அதுவே அவங்க வந்து ஒரு மெடிசன் லைனுக்கு போகணுன்னாக்கா 50 lakhs, 1 crore, 1.5 crore அப்படிலாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள இன்கம் பேஸ் பண்ணி எந்த மாதிரி பிளான் கொடுக்கலாம், அவங்களால தொடர்ச்சியாக கட்ட முடியுமா, அதெல்லாம் பார்த்துட்டு எந்த பிளான் பெஸ்ட்டு பிளானோ அந்த பிளானை நாங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இப்படி தான் நாங்கள் வந்து பிளான் கொடுக்குறதும் வித்தின் 5 minutesல அவங்களுக்கான பிளான் ப்ரெசன்டேஷனும் கொடுக்குறோம். 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். எது அவங்களுக்கு சூட்டபுளோ அதை அவங்களே செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரீமியம் அவங்களால கட்ட முடியுமா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நாங்கள் அந்த டைமில் கேட்டுட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை கொடுக்குறோம். வண்டர்ஃபுல் சார். இப்போ 20+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கீங்க. பட் இதில் எவ்வளோ இன்சூரன்ஸ் எடுத்தால் நான் வந்து சேஃப் அப்படின்னு நான் வந்து நினைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு வந்து எப்படி தெரியும்? இதை வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவீங்களா, இல்லை இன்சூரன்ஸ் எடுக்கிற நாங்கள் வந்து இதை நாங்களே சொல்லணுமா? இது எப்படி இந்த நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறது? எஸ், இப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜ் வச்சு தான் நம்ம வந்து இன்சூரன்ஸே கொடுக்க முடியும். இப்போது வந்து ஏஜ் வந்து 50+ இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சர்டன் பிளான்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பென்ஷன் பிளான் எடுத்துக்கிட்டால் ஏஜ் வந்து 80 வரைக்கும் உள்ள ஏஜ் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பென்ஷன் பிளானை கொடுக்க முடியும். அது ஏன் பென்ஷன் பிளான் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சர் ஒரு ஏஜ் 55க்கு அப்புறம் அவங்களுடைய இன்கம் வந்துங்கிறது பெரிய விஷயமா இருக்காது, இன்கமே இருக்காது. ஆனால் அப்போ அந்த நேரத்தில் மணி அவங்களுக்கு தேவைப்படும். அப்போது இந்த மாதிரியான பிளானில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா ஒரு ரெகுலர் கேரண்டீடாக ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்னு அப் டு ஏஜ் 100 வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பிளானை பென்ஷன் பிளானை கொடுக்குறோம். அது அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு வந்து இவ்வளவு தேவைப்படும் மந்த்லி, எனக்கு இப்போ இவ்வளவு வாங்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஃபியூச்சரில் வந்து எனக்கு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இன்கமும் அதிகமாக தேவைப்படும். அப்போ ஓல்டேஜில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுக்கும் மணி தேவைப்படும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அந்த மாதிரியான பென்ஷன் பிளானுக்கு சொல்கிறோம். அதே போல் வந்து இப்போ சில்ட்ரன் ஃபியூச்சர் பிளானுக்கு அப்படின்னாக்கா அதுவும் வந்து அவங்களுடைய ஏஜை பொறுத்து. இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஏஜ் 0லேருந்து நம்ம பாலிசி கொடுக்குறோம். அப்போ வந்து அதுக்கான ப்ரீமியம் யார் பே பண்ணுறாங்க? அவங்களுடைய பேரண்ட்ஸ், ஒன்று ஃபாதர் இல்லை மதர், யார் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது அப்போ நம்ம பேசும்போதே தெரியும். யாரெல்லாம் ஏர்னிங் பர்சனோ அவங்க தான் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட், அவங்களை டிபெண்ட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு இன்கமே இல்லை, அவரை டிபெண்ட் பண்ணி யாருமே இல்லைன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, கொடுக்கவும் முடியாது. ஒருத்தருக்கு யாரெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் அவங்களுக்கு இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா ஏஜும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கான நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பிளானை சஜஸ்ட் பண்ண முடியும். அதுவும் அவங்க கேட்குற அளவுக்கு பாலிசி கொடுக்க முடியாமாங்கிறதுலாம் வந்து அவங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி தான், அவங்களாம் சூஸ் பண்ண முடியாது. அதை வந்து எங்களை மாதிரியான ஒரு கன்சல்டன்ட்டை பேசும்போது அப்போ அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு அவங்க பாலிசி எடுத்திருக்காங்க, எவ்வளவு கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு எடுத்தால் அவங்க ஃபியூச்சர் வந்து ஒரு செக்யூர்டாக ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் தான் அதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். வெரி குட் சார். 10 times சொல்லிருங்க, ஆனுவல் இன்கம் 10 times 25 times என்னமோ ஒரு கணக்கு வச்சுருக்கீங்களா? ஆமாம், அந்த கணக்கு சொல்லுங்கள். எஸ், அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருடைய இன்கம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஆனுவல் இன்கம் சப்போஸ் ஒரு 5 lakhs, 10 lakhs இல்லை 50 lakhs இல்லை 1 crore இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் பொறுத்து தான் இருக்குது.
அந்த ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஒரு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஆனுவல் இன்கம்ல லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி வந்து 25 டைம்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி 35 to 45 ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு 20 டைம்ஸ், அதுக்கு மேல 50+ இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 டைம்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுல என்னுடைய அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுடைய ஆனுவல் இன்கம்ல மினிமம் ஒரு 10 டைம்ஸ் ஆவது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும். அதாவது நம்ம நார்மலாவே சொல்லுவோம், அண்டர் இன்சூரன்ஸ் இஸ் த கிரைம். அதாவது லைஃப் இன்சூரன்ஸே இல்லை அப்படின்னா அது வந்து டோட்டலே வந்து ஒரு கிரைம் தான், அந்த ஃபேமிலிக்கு பண்ற துரோகம். அதே போல அண்டர் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறதும் ஒரு கிரைம் தான். அதனால ஒரு ரைட் இன்சூரன்ஸ் எனக்கு இருக்கு, நான் ஒரு வெரி வெல் ப்ரொடெக்டடா இருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஆனுவல் இன்கம் பேஸ் பண்ணி நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எனக்கு இவ்வளவு இருக்கு, நான் வந்து என்னுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்டடா வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். இப்படி தான் நம்ம வந்து அவங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி ஆனுவல் இன்கம் பேஸ் பண்ணி 25 டைம்ஸ் இல்லை 20 டைம்ஸ் இல்லை 10 டைம்ஸ்ன்னு நம்ம வந்து வரையறுத்து கொடுக்குறோம். லாஸ்டா ஒரு கேள்வி உங்களுக்கு. இப்போ வந்து ஒருத்தருக்கு நீங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம், காட் ஃபார்பிட் ஆகக்கூடாது, பட் இயற்கை தான், நடக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகும்போது அவங்க ஒரு துயரமான ஒரு நிலைமையில அவங்க இருக்கிற டயத்துல இந்த பேப்பர் ஒர்க்கை ஃபாலோ பண்றது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸா இல்லை கஷ்டமா? இதுல ஒரு இன்சூரன்ஸ் கன்சல்டண்டா உங்களோட ரோல் எப்படி இருக்கும்? எஸ், இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை வந்து அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருப்பாங்க. நான் ஒரு பாலிசி ஒருத்தர் வந்து கேட்டார், நானும் எடுத்துட்டேன் அப்படின்ற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாதி பேர் வந்து பாலிசி வந்து ஃபேமிலிக்கு அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. பாலிசி எடுத்திருப்பாங்க, ஏதோ நான் கட்டிகிட்டு இருக்கேன்பாங்க, அவங்களும் சரி கட்டுங்கன்னு அப்படி விட்டுருவாங்க. ப்ரீமியம் வந்து கட்டிகிட்டு இருப்பார். சில நேரத்தில் இந்த ப்ரீமியம் கட்டுறதை மறந்து போயிருப்பார். அப்போ அந்த பாலிசி வந்து லேப்ஸ் கண்டிஷனில் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த ஃபேமிலிக்கு அவர் தெரியப்படுத்திருக்கணும், நான் இந்த மாதிரி பாலிசி எடுத்திருக்கேன், இது இவ்வளோ சம்மர்ஷூடு, இது வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷனு, இது இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியில் இப்படி வரும், இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன்னா இவ்வளோ அமௌண்ட்டு என்னுடைய ஃபேமிலி நாமினிக்கு இது கிடைக்குங்கிறதெல்லாம் அவர் வந்து இந்த ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தணும். அதனால தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய கஸ்டமரை போய் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அந்த ஃபேமிலி 2 பேரையும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையுமே உட்கார வச்சு அப்போ தான் அந்த பிளானை பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்லி, இந்த பிளானு கொடுக்கறதுனால, லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுனால உங்கள் ஃபேமிலிக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ரெகுலராக நம்ம ப்ரீமியம் கட்டிட்டு வரணும், அந்த உங்களுக்கான இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ப்ரீமியம் கட்டி முடிக்கும் பொழுது அது எவ்வளோ அமௌண்ட் மெச்சூரிட்டியாக உங்களுக்கு வருது, சப்போஸ் இந்த பாலிசி எனிதிங் ஹேப்பன்டு இன் பிட்வீன் த டேர்ம் அப்படின்னா என்ன என் ஃபேமிலிக்கு வந்து சேரும், அது எந்த அளவுக்கு என் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் வந்து அவங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து சொல்லும்போது, அப்போது ரெண்டாவது ஃபர்தர் டியூஸ் ரெனியூவல்ஸ் பே பண்ணும்போதும் கூட நான் அந்த ஃபேமிலிக்கு வந்து இயர்லி ஒன்ஸோ இல்லை 6 months ஒன்ஸோ நான் விசிட் பண்ணுவேன். அப்போ நான் கொடுத்த அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை வந்து ஒரு முறை எடுத்துருவாங்கன்னு சொல்லி, அப்போது இந்த பாலிசியோடைய ஸ்டேட்டஸ் அதை பற்றியான அப்டேட் வந்து நான் அப்பப்போ கொடுக்கறதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு பாலிசி இருக்குன்னு அந்த ஃபேமிலிக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாலிசி ஒன்று ஏதோ எடுத்தேன் நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. அதனால அந்த ஃபேமிலி வந்து பின்னாடி அந்த பாலிசியுடைய ஃபுல் பெனிஃபிட்டுமே அடையாமல் போயிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த பாலிசி எடுத்திருக்காரு, ரெகுலராக கட்டியிருக்காரு, இல்லை கட்டாமல் இருக்காரு அப்படின்னா எனி எல்ஐசி ஆஃபீஸ், எனி நியர்பை பிரான்ச், இல்லை எங்களை மாதிரியான எல்ஐசி அட்வைசர் அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னா உங்கள்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சுட்டு உங்களுக்கு என்ன பாலிசி இருக்குது, என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குங்கிறத சொல்ல முடியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுலேருந்து நான் ட்ரைனிங் டைமில் கூட நான் வந்து இதை ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்து நான் பண்ணியிருக்கேன். நியர்பை என்னை சரௌண்டிங்ஸில் யாராவது ஒரு வீட்டில் இந்த மாதிரியான ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அப்போது அந்த 2-3 days முடிஞ்சதுக்கு அப்புறம் நானாக போயிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த வீட்டில் ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஏதாவது வச்சுருக்காங்களா என்னான்னு விசாரிச்சுட்டு அதுக்கான ஹெல்ப்பை வந்து வித்தவுட் எனி ஃபீ, அதாவது ஃப்ரீயாக நான் வந்து அந்த ஃபேமிலிக்கு என்னுடைய கடமையாக நான் அதை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த எத்தனையோ ஃபேமிலிக்கு நான் அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன், கிளைமும் வாங்கி கொடுத்துருக்கேன். கிளைம் வாங்குறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, கஷ்டமே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக எல்ஐசியில் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அது வந்து கொடுக்கணும், இன்டிமேஷன் கொடுக்கணும். அது யார், அந்த நாமினி, பாலிசி எடுத்தவங்க தான் அதில் நாமினின்னு இருப்பாங்க, அவங்க தான் ஃபஸ்ட் இன்டிமேஷன் வித் டெத் சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது என்னென்ன பாலிசி இருக்குங்கிறது இங்கே மட்டும் இல்லை, வேறு எங்கெல்லாம் பாலிசி எடுத்தனா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ அத்தனையும் இன்றைக்கி டெக்னாலஜி அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒருத்தருடைய
நேமு, டேட் ஆஃப் பர்த், அவருடைய அட்ரஸ் போட்டாலே அவர் பேர்ல எத்தனை பாலிசி இருக்குங்கிறத ஒரே இதில் நம்ம எடுத்துட முடியும். என்னென்ன பாலிசி வந்து கரண்ட்ல இருக்கு, இன்ஃபோர்ஸ்ல இருக்கு, லேப்ஸ்ல இருக்குங்கிறதையும் பார்க்க முடியும். அவர் சம் அமௌண்ட் கட்டியிருந்தா கூட பிலோ 2 இயர்ஸ் கீழே இருந்தாக்க கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கு மேலே அவங்க கட்டியிருந்தா கூட அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வரும். ஃபுல்லாக பே பண்ணி பாலிசி இன்ஃபோர்ஸில் இருக்கும்போது அந்த சம் அஷ்யூர்டு, நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பை இன்ஸ்டால்மெண்ட்ல தான் நம்ம பிரீமியம் கட்டுறோம். ஆனால் அந்த டே இட் செல்ஃப் வந்து ஒரு பிக் சம் அஷ்யூர்டு வந்து கேரண்டி கொடுக்குது. வேற எந்த ஒரு இதுலையுமே நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது. அங்கே என்னமா நம்ம பேங்க்லேயோ வேற எங்கேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட என்ன வாட் எவர் அமௌண்ட் நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தால் அது கொடுப்பாங்க. ஆனால் இங்கே லைஃப் இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் பை இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம பே பண்ணிட்டு வரோம். ஆனால் அந்த டே இட் செல்ஃப் ஒரு பிக் சம் அஷ்யூர்டை வந்து கேரண்டியாக கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயம். அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஒரு துணையாக இருக்குது. அவங்க வாழ்க்கை துணையை இழந்தாலும் கூட அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு துணையாக, அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது லைஃப் இன்சூரன்ஸ் தான். கண்டிப்பாக சார். நானே வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து அவங்க உயிரோட இருந்திருந்தா கூட வந்து இவ்வளோ ரூபா வந்து அவர் லைஃப் டைமில் சம்பாதிச்சிருப்பாரா அப்படின்னு தெரியாது. அதை விட எல்ஐசியில இருந்து எங்களுக்கு அதிகமாக வந்தது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிற விஷயங்கள், அந்த கதைகளும் வந்து நான் கேட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் அந்த மனித உயிர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈடுகட்ட முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் ஒரு ஒரு கன்சோலேஷன் மாதிரி இது இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த வித சந்தேகமும் இல்லை சார். ஸோ நீங்கள் சிறப்பான ஒரு பணியாற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் மேலும் மேலும் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கான ஒரு காப்பீடையும் அவங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனையும் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ மேலும் மேலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.